அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 உறவுகளும் சார்புகளும் பாடத்தலைப்பில் பயிற்சி 1.4 9வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 9. f என்ற சார்பானது f of x ஈக்குவல் டு 3 விதங்களில் வரையறை செஞ்சுருக்காங்க. அதாவது எக்ஸின் மதிப்பு 1ஐ விட பெரியதாக இருக்கும்போது x+2 என வரையறுக்கப்படுகிறது. எக்ஸின் மதிப்பானது -1ம் -1ஐ விட பெரியதாகவும் அதே மாதிரி +1ம் 1ஐ விட சிறியதாகவும் இருக்கும் பொழுது f of x ஈக்குவல் டு 2 என வரையறுக்கப்படுகிறது. எக்ஸின் மதிப்பானது -3ஐ விட பெரியதாகவும் -1ஐ விட குறைவாகவும் இருக்கும்போது f of x ஈக்குவல் டு x-1 என வரையறுக்கப்படுகிறது. இப்படி வரையறை செஞ்சாங்க அப்படின்னா இந்த 4 கணக்குகளுக்கான மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். முதல் கணக்கு f of 3, இரண்டாவது f of 0, மூன்றாவது f of -1.5, நான்காவது கணக்கு f of 2 + f of -2 ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க. எடுத்துக்காட்டு 18வது கணக்கு இந்த மாதிரியான கணக்கு தான். ரொம்ப எளிமையான கணக்கு தான். ஆசிரியர்களின் உதவி இல்லாமல் நீங்களே செய்ய முடியும். முதல் கணக்கு f of 3. f of 3க்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதில் x = 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். x = 3 எனில் f of x ஈக்குவல் டு என்ன, எந்த இடைவெளிக்குள்ளே வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், 1ஐ விட பெரிய மதிப்பு x ஆனது 1ஐ விட பெரிய மதிப்பாக இருக்கும்போது f of x ஈக்குவல் டு x+2 அப்படிங்கிற வரையறை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ x = 3 அப்படிங்கிற மதிப்பை இதில் பிரதியிடுங்க. இப்போ f of 3 ஈக்குவல் டு 3 + 2 therefore 5. அடுத்தது இரண்டாவது கணக்கு f of 0. இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். f of 0 அப்படிங்கும்போது x = 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். x = 0 எனில் f of x ஈக்குவல் டு எந்த வரையறை அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும். 1ஐ விட பெருசு அப்படிங்கும்போது x+2 எடுத்துக்கணும். -1ஐ விட -1ம் -1ஐ விட பெரிய மதிப்பு, +1ம் 1ஐ விட குறைவான மதிப்பு. இப்போ கண்டிப்பாக இந்த வரையறைக்குள்ளே தான் எடுத்துக்கணும். அதாவது f of x ஈக்குவல் டு 2. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0 அப்படின்னு பிரதியிடணும். f of 0 ஈக்குவல் டு 2. அடுத்தது மூன்றாவது f of -1.5. இப்போ இதில் நம்ம x = -1.5 அப்படின்னு எடுத்துக்கணும். எக்ஸின் மதிப்பு -1.5னா f of x ஈக்குவல் டு என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், -1 -1ஐ விட பெரிய மதிப்பு அப்படிங்கும்போது 0க்குள்ளே போயிடும். -3ஐ விட பெரியதாகவும் -1ஐ விட சிறியதாகவும் இப்போ இந்த வரையறை தான் வரும். -3ஐ விட பெரியது -2, -2ஐ விட பெரியது -1.5. ஸோ f of x ஈக்குவல் டு x-1 அப்படிங்கிற வரையறை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ f of -1.5 ஈக்குவல் டு இப்போ எக்ஸுக்கு பதிலாக -1.5 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். -1 ரெண்டுமே மைனஸ் அப்படிங்கும்போது கூட்டி மைனஸ் குறி போட்டுக்கணும். ஸோ -2.5. அடுத்தது நான்காவது கணக்கு f of 2 + f of -2. முதல்ல f of 2 கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ f of 2 கண்டுபிடிக்கும்போது x ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கணும். x = 2 அப்படின்னா f of x ஈக்குவல் டு எந்த வரையறைக்குள்ளே வருது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், 1ஐ விட பெரிய மதிப்பு தான். அப்போது x+2 அப்படிங்கிற வரையறை நம்ம எடுத்துக்கணும். எக்ஸுக்கு பதிலாக 2 அப்படின்னு கொடுங்க. f of 2 ஈக்குவல் டு 2 + 2 therefore 4. அடுத்து f of -2 கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ x = -2 எனில் f of x ஈக்குவல் டு எந்த வரையறை வரும்? -3ஐ விட பெரிய மதிப்பாகவும். இப்போ -3ஐ விட பெரியது -2. இப்போ இந்த மூன்றாவது வரையறையில் நம்ம எடுத்துக்கணும் x-1. இப்போ எக்ஸுக்கு பதிலாக -2 அப்படின்னு பிரதியிடுங்க. f of -2 ஈக்குவல் டு -2 -1 therefore -3. இந்த ரெண்டு மதிப்புகளையும் கூட்டணும். அதாவது f of 2 +
எஃப் ஆஃப் மைனஸ் 2 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 2 அதனுடைய மதிப்பு 4 ப்ளஸ் ஆஃப் எஃப் ஆஃப் மைனஸ் 2 அதனுடைய மதிப்பு மைனஸ் 3. 4ஐயும் மைனஸ் 3ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். அவ்வளோதான் ஆன்சர். பயிற்சி 1.4இல் 10வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.